வெல்கம் டு அம்மா கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பாயாசம் தான் செய்ய போகிறோம். அதுவும் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு பாயாசம், ஜவ்வரிசி பாயாசம் தான் செய்ய போகிறோம். அது எவ்வளோ ஈஸியாக செய்கிறோன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க, அதில் ஆல்ரெடி ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஜவ்வரிசி பாயாசம் செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சுருக்கேன். இது ஊற வைக்காமே பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்கிற ஒரு பாயாசம் தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 லிட்டர் பால் நான் காய்ச்சி வச்சுருக்கேன். தேவையான பால் எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு கப்பு சர்க்கரை வச்சுருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன். இது இப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து ஷார்ட்டாக இப்போ வந்து நம்ம வந்து ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து அந்த ஜவ்வரிசியை வந்து நான் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். இப்போ குக்கர் வச்சுட்டோம். இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு ரிங்கு ஒன்று வச்சிடலாம். அதில் இது மாதிரி ஒரு ரிங்கு போட்டுடுறேன். இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி வச்சிடுறேன். இதில் தண்ணி வச்சுட்டு இப்போ இந்த ஜவ்வரிசி இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து நம்ம இதில் வச்சுக்கலாம். இதில் வச்சுட்டு நான் வந்து ஒரு 3 விசில் நான் வந்து விட போகிறேன். நம்ம இதுக்கு மேலே வந்து ஒரு மூடி ஒன்று வச்சிடலாம். அதுக்கு மேலே இந்த மாதிரி மூடி வச்சு குக்கர் வச்சு மூடிக்கலாம். இது வந்து ரொம்ப டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தடில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் நம்ம விட்டுறலாம். பாருங்கள், நமக்கு 3 விசில் வந்துடுச்சு. நம்மளுக்கு அந்த ப்ரெஷர்லாம் குறைஞ்சிடுச்சு. பாருங்கள், நம்ம எடுத்து திறந்துடலாம். இப்போ மேலே இருக்கிற தட்டு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லாவே அது வந்து வெந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து ரொம்ப ஈஸியாக இப்போ வந்து ரொம்ப டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு பாயாசம் தான் உங்களுக்கு வந்து நான் செஞ்சு காட்டுறேன். இது அப்படியே பக்கத்தில் வச்சுக்கலாம். குக்கரை தள்ளி வச்சுட்டு இப்போ இதுக்கு பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு நான் பாத்திரம் வச்சுட்டேன். இப்போ அதை ஆன் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நம்மளுக்கு வந்து அந்த கடாய் வந்து நம்மளுக்கு சூடாகிடுச்சு. பாயாசம் செய்கிற பாத்திரம். இப்போ வந்து அதில் வந்து ஒரு 1/2 கரண்டி அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த முந்திரி திராட்சை நம்ம வந்து வறுத்து எடுக்கிறதுக்காக இப்போ நெய் சூடாகிடுச்சு. பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுக்கிற முந்திரி நம்ம வந்து இதை வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 10 முந்திரி எடுத்துருக்கேன். எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. ஏன்னா முந்திரி திராட்சை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் நல்லா தான் இருக்கும் பாயாசத்துக்கு. அது கூடவே நான் திராட்சை சேர்த்துக்கிறேன். ஒரு 15 அளவுக்கு நான் வந்து திராட்சை எடுத்துருக்கேன். அதுவும் நல்லா வந்து வறுபடட்டும். இப்போ நல்லாவே வறுபட்டுச்சு. நான் ஒரு பிளேட்டில் நான் மாற்றிடுறேன். இப்போ நம்ம நெய் வறுத்த அந்த பாத்திரத்துலேயே நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். இது வந்து காய்ச்சின பால் தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட காய்ச்சின பால் தான் காய்ச்சின பால் எடுத்துங்க. இல்லை நீங்கள் பச்சை பால் இருந்தால் அதுக்கப்புறம் காய்ச்சிக்குங்க. நான் பால் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்க்குறேன். இது பாயாசத்துக்கு வந்து நம்ம பாலாக இருக்கும், அவ்வளோ வந்து நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாயாசம். அது காய்ச்சின பால் தான். அதனால் நான் அது கூடவே நான் வந்து இந்த ஜவ்வரிசி எடுத்து நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லாவே நமக்கு வந்து வெந்திருக்கு. பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு. பாருங்கள், இது நீங்கள் ஊற வைக்காமே நீங்கள் வந்து இது குக்கரில் வைக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு வெந்துடும். இப்போ நான் அதை வந்து இந்த பாலில் நான் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் வந்து இந்த பாயாசம் நான் செஞ்சு காட்டுறேன். நான் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ திடீர்னு வந்து ஒரு லஞ்ச் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறீங்க, ஒரு கெஸ்ட்டு வராங்க, இல்லை ஒரு நெய்வேத்தியமே பண்ணுறீங்கன்னு வச்சிங்கன்னா டக்குன்னு இதை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு குக்கரில் வச்சோம்னா டக்குன்னு முடிஞ்சிடும். இது வந்து இப்போ தனி பாத்திரத்தில் வச்சுட்டு வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லாவே இது வந்து கொஞ்சம் கொதித்து வரட்டும். நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சர்க்கரை வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க. அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடவே நான் வந்து ஒரு கல் உப்பு நான் ஒன்று சேர்க்குறேன். ஏன்னா அது வந்து எப்போவுமே ஒரு ஸ்வீட் பண்ணும் போது இந்த லைட்டாக ஒரு கல் இப்படி சேர்த்தோம்னா நமக்கு வந்து ஸ்வீட் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே நமக்கு தெரியும், கொஞ்சம் தூக்குதலாக நமக்கு வந்து தெரியும். இது நல்லா சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி வரட்டும்.
அது கூடவே நம்ம மணத்துக்கு ஏலக்காய் பொடி வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதை நான் சேர்த்துட்டேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப டக்குன்னு ஆகிடுங்க. நமக்கு வந்து பாயாசம் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. ரொம்ப டக்குன்னு நமக்கு செஞ்சு முடிக்க முடியும். ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம எடுத்து வச்ச முந்திரி திராட்சை அதோட சேர்த்துக்கலாம். இவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.